ஹலோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பில் அண்ட் ஹோல்டு சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வரும், அதாவது ஒரு சன்ட்ரி டெட்டார் இருக்காங்கல்ல, அதை நம்ம எப்படி ஆடிட் பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ரொசீஜரில் நம்ம இதை பற்றி படிப்போம். அதாவது பில் அண்ட் ஹோல்டு சேல்ஸ் அப்படின்னு அது என்ன அப்படின்னா, மார்ச் 20க்கு மேலே என்ன ஆகிடும், மார்ச் 30க்குள்ளே இவ்வளோ சேல்ஸ் முடிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கும். இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக, இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக மார்ச் 20 வாக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக சேல்ஸ் என்ட்ரியை டம்மியாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஆசையில் போடுவாங்கன்னா, சரி நம்ம பாட்டு சேல்ஸ் என்ட்ரியை போட்டு வைப்போம், மார்ச் 30க்குள்ளே சேல்ஸ் நடந்த மாதிரி கணக்கு காமிச்ச மாதிரியும் ஆச்சு, ஏப்ரல் மாதம் 1 போல் நம்ம என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் சேல்ஸ் ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னு சொல்லி சும்மா நோட்டில் ஒரு என்ட்ரியை போட்டுடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகிடும், சேல் நடந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இது மோஸ்ட்லி என்ன ஆகும்னா, இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் 20லேருந்து 30க்குள்ளே போட்ட எல்லா என்ட்ரிஸும் ஒரு சேல்ஸ் என்ட்ரி போட்டிருப்பாங்களா, கிரெடிட் சேல் என்ட்ரி போட்டிருப்பாங்க. போட்டுட்டு நீங்கள் போய் வேர் ஹவுஸில் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 100 யூனிட்ஸ் சோல்டு டுடேன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த 100 யூனிட்ஸை வேர் ஹவுஸில் இருந்து யாருக்கு விற்றாங்களோ அவங்களோட ப்ரிமைசஸ்க்கு அமுச்சு வச்சுருக்கவே மாட்டாங்க. அப்போ நீங்கள் போய் கேட்கலாம், என்ன நீங்கள் பில்லு போட்டிருக்கீங்க, ஆனால் சேல்ஸ் பண்ண அந்த பில் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் என்ன அனுப்பணுமோ இங்கேருந்து கூட்ஸை அமுச்ச மாதிரியே தெரியல, ஏன் அனுப்ப மாட்டீங்க, யூஆர் பில்லிங் பை பட் ஒய் ஆர் யூ ஹோல்டிங் த சேல்ஸு, ஏன் சேல்ஸ் பண்ண மாட்டீங்க, ஏன் உங்களோட கூட்ஸ் எல்லாம் வேர் ஹவுஸ்லேயே இருக்க வெளில அனுப்ப மாட்டீங்க, ஆனால் பில்லு மட்டும் பார்த்தா ஒரு 300 கூட்ஸ் விற்ற மாதிரி பில்லு போட்டிருக்கீங்க, ஆனால் இன்னும் ஒரு கூட் கூட உங்களோட ப்ரொமைசஸ் விட்டு வெளில போலியே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுக்கு பேர் தான் பில் அண்ட் ஹோல்டு சேல்ஸ். சம்டைம்ஸ் இதையும் தாண்டி அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நீங்கள் போய் செக் பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும், பில்லை போட்டுட்டு கூட்ஸை உங்களோட கிளைண்ட் பிளேஸ்க்கு அனுப்பாமல் இருந்தால் இது பில் அண்ட் ஹோல்டு சேல்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடுவார் ஆடிட்டர் அப்படின்னு. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பில்லையும் போட்டுட்டு கூட்ஸை என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கிளைண்ட் ப்ரொமைசஸ்க்கு அமுச்சு வச்சுருவாங்க. அமுச்சு வச்சுட்டு கிளைண்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 5 நாள் மட்டும் கூட்ஸ் உங்கள் இடத்துல வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு கரெக்டாக ஏப்ரல் ஒரு ஃபஸ்ட் வீக்லையோ இல்லை செகண்ட் வீக்லையோ அந்த கூட்ஸை மறுபடியும் எனக்கு அமுச்சு வச்சுருங்க சேல்ஸ் ரிட்டர்னு, நான் போட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடிட்டர் ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் நோயிங் வாட் இஸ் பில் அண்ட் ஹோல்டு சேல்ஸ் என்னன்னு தெரியணும். ரெண்டாவது, இந்த பில் அண்ட் ஹோல்டு சேல்ஸ் இந்த எஸ்கேப் ஆகிறதுக்காக இவங்க நிஜமாவே அந்த கூட்ஸை கிளைண்ட் பிளேஸ் காமிச்சிட்டு ஒரு 10-15 நாள் கழிச்சு திருப்பி எங்களுக்கே ரிட்டர்ன் கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேருக்கு கடைசி 10 நாளில் போட்ட என்ட்ரி எல்லாமே மறுபடியும் சேல்ஸ் ரிட்டர்னாக வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஆடிட்டர் ஹேஸ் டு பி டபுள் கேர்ஃபுல். நம்பர் 1 டு செக் வெதர் இட் இஸ் பில் அண்ட் ஹோல்டு சேல்ஸ். நம்பர் 2, பில் அண்ட் ஹோல்டு சேல்ஸில் சேல்ஸை ஹோல்ட் பண்ணி தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும்ல. ஹோல்டே பண்ணாமல் இவங்க கிளைண்ட் பிளேஸ் காமிச்சிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஓகே அப்போ ஏப்ரல் மாதத்தில் சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ வந்திருக்கோ அந்த சேல்ஸ் ரிட்டர்ன் எடுத்து மார்ச்சோட எண்டு டேட் கிட்ட, தட் இஸ் க்ளோசிங் இயர் கிட்டக்க அவங்க என்னென்ன சேல்ஸ் போட்டிருக்காங்களோ அந்த சேல்ஸில் எவ்வளோ சேல்ஸ் ரிட்டர்னாக வந்திருக்குன்னு